8ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பயிற்சி 1.6 உள்ள 7வது சம் இன்று பார்ப்போம். எக்ஸ்ஹெச்சுக்கு தீர்வு காண்க. இதில் 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் 2 எக்ஸ் 2 2x - 1 2 x + 2 ஈக்குவல் 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இதில் உள்ள எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிப்போம்ப்பா. இது என்ன அடுக்கு விதி? ஃபஸ்ட்டு a பவர் m பை a பவர் n வகுத்தல் இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவோம்? அடுக்குங்க a பவர் m மைனஸ் n அப்படி எழுதுவோம்ப்பா. அதே போல் இதை நம்ம எழுதுவோம் 2 பவர் 2 2x - 1. அப்போ இது எங்கே இருக்குது? வகுத்தில் இருக்குது. இங்கே கீழே இருக்குது. நம்ம மைனஸ்னு எழுதுப்போம். மைனஸ் ப்ராக்கெட் x + 2 = 4. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 2x - 1 அப்படியே போடுங்க. இப்போ இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது இங்கே இருக்கிற ப்ளஸ் எல்லாமே நமக்கு என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ நான் +x -2 இந்த 4 நம்ம என்னமா எழுதிக்கலாம்? 2 நீ 2ன்னு எழுதி வச்சுட்டு வரலாம். சரியாப்பா? சரி, இதுக்கு அடுத்து இதை 2 அடுக்கு இங்கே 2x இருக்குது, இங்கே மைனஸ் இருக்காப்பா. இதை கழிச்சா என்ன வரும்? நமக்கு ஒரு எக்ஸு கிடைக்கும். சரியாப்பா? இப்போ இது -2 -1 இங்கே இருக்குது, -2 இருக்குது. அப்போ இது 2 நம்ம கூட்டினா என்ன ஆன்சரு? -3 = 2 இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு அடிமானம் சமம்னா நமக்கு அடுக்குகள் சமம். x - 3 = 2. சரியாப்பா? அடுக்குகள் சமம், அடிமானம் சமம்னாலும் அடுக்குகள் சமப்படுத்துகிறோம்னா x = 2 மைனஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது +3. அப்போ நான் x = 5. நமக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு என்னடமா கிடச்சிருக்கு? 5. சரியாப்பா? ஓகே. அடுத்து செகண்ட் சம். அடுத்து நெக்ஸ்ட்டு சம்டாமா 5 5 பெருக்கல் 5 -4 பெருக்கல் 5 x பை 5 12. இதை நமக்கு சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா 5 -5. அப்போ இந்த ஆன்சர் வர்றதுக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் 2 அடுக்கு விதிகளை பயன்படுத்த போகிறோம். சரியாப்பா? a பவர் m பெருக்கல் a பவர் n = a பவர் m + n. சரியாம்மா? அடுக்குகள் நமக்கு என்ன பண்ண போகிறோம்? சமமாக இருந்துச்சுன்னா, அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்னம்மா பண்ணணும்? கூட்டணும், பெருக்கல்ல இருக்கும்போது. இப்போ அதுக்கடுத்து a பவர் m பை a பவர் n. சரியா? இங்கே நமக்கு அடுக்குகள் சமம், அடிமானம் சமம்டா. அடுக்குகள் என்ன பண்ண போகிறோம்? நாம் கழிக்க போகிறோம். வகுத்தல் இருக்கிறதுனால அடுக்க m - n. இப்போ இந்த 2 விதிகளை பயன்படுத்தி இங்கே சம் செய்வோம்ப்பா. இங்கே பாருங்கள், அடிமானம் நமக்கு எல்லாமே சமமாக இருக்காப்பா. அந்த அடிமானத்தை 5 1 எழுதிக்கலாம். அடுக்குகள் இதில் பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுக்குகள் அனைத்தையும் கூட்ட போகிறோம். அப்போ நான் 5 -4 + x. சரியாப்பா? ஏன்னா இங்கே ப்ளஸ் போடுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ்னு பெருக்கும்போது என்ன போகுது? நமக்கு மைனஸ் தான் வரப்போகுது. அதனால் இங்கே இருக்கிற அடையாளத்தை அப்படியே போட்டிருக்கேன். சரியாடா? அடுத்து பை 5 12. இது அப்படியே இருக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு மேலே இருக்க முடிச்சுன்னா 5 -5 வருது. இப்போ பாருங்கள், 5 4 கழிச்சு என்ன கிடைக்குது நமக்கு? 1 + x. இப்போ இது வகுத்தலாக இருக்கா? இங்கேயும் 5 தான் நம்ம இருக்குது. இப்போ இதை மேலே கொண்டு போகலாம். இப்போ வகுத்தில் பெருக்கல் அடையாளம் மாற்றிக்கிட்டு 5 12. இப்போ நம்ம என்ன கொண்டு போகிறேன்? மேலே +12 -12 நான் இப்போ கொண்டு போய்க்கிறேன். சரியாடாப்பா? அப்போ நான் 5 -5. இப்போ பாருங்கள், 5 அடுக்கு என்ன பண்ணிக்கலாம்? இதுவும் பெருக்கல் இருக்கனால அப்படியே எதுங்க கூட்டிக்கலாமா? 1 + x -12 = 5 -5. இப்போ அடிமானம் சமமாக இருக்கிறனால அடுக்குகள் நம்ம சமப்படுத்திக்கலாமா இந்த இடத்துல? சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம இங்கே வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு 5 x நம்பரை கழிங்க 11 = 5 -5. அப்போனா x - 11 = -5ன்னு எழுதுகிறோம்.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பண்ணி இங்கிட்டு வரும்போதுமா ப்ளஸ் 11 மைனஸ் 5 கழிச்சு என்னம்மா கிடைக்குது இங்கே 6. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கிற அடுக்குகளில் எல்லாத்தையும் நாம் கூட்டியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கே பெருக்கலை நான் வகுத்தலை பெருக்கல் அடையாளம் மாற்றி கீழே இருக்கிற அடுக்கு மேலே போகும்போது மைனஸாக மாற்றிருக்கோம். சரியாப்பா? அப்புறம் இங்கே இருக்கிற நம்பர்ஸை கழித்து போட்டிருக்கோம். அடுத்த அடுக்குகள் சமப்படுத்துகிறோம். அடிமானம் சமமாக இருக்கனால அடுக்குகளை சமப்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூப்பா.